ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லெஜண்ட்ஸ் பிளாட். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்திங்க அமல்தாஸோட யூடியூப் மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு போட சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவங்க டோட்டலாக யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க ஆக்சுவலாக லாங் வீடியோஸும் போடுறாங்க, ஷார்ட்ஸும் போடுறாங்க. பட் இந்த மந்த் அவரோட மேரேஜ் அப்படிங்கிறங்காட்டி லாங் வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. இல்லைன்னா மந்த்லி ஒரு 2 வீடியோஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க. இந்த மந்த் போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்ல வியூஸ் போயிருந்திருக்கு. ஆனால் அவங்க ஆக்சுவலாக ரெகுலராக போடுறது ஷார்ட்ஸ் தான். நம்ம வீடியோக்கு எவ்வளோ வருதுன்னு சும்மா மேலாப்பில் நான் சொல்கிறேன். பட் ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி எப்போ போல் போடுவோம். 2 மில்லியன், 3 மில்லியன், 4 மில்லியன், 1.2 மில்லியன், 4 மில்லியன் எல்லாமே நல்ல வியூஸ் போயிருக்கு. இந்தியன் கால்குலேஷன் படி என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேமிங் கேட்டகரியில் இந்த சேனல் வரும். 7 ரூபாயிலிருந்து 74 ரூபா லாங் வீடியோஸ்க்கு தருவாங்க. அதில் நம்ம ஆவரேஜாக 37 ரூபாய் எடுத்துப்போம். இதே ஷார்ட்ஸுக்குன்னா நம்ம 80 பைசா கால்குலேட் பண்ணி போடுவோம். அவங்களோட ஷார்ட்ஸுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா 3,90,00,000 லாஸ்ட் மந்த் போட்ட வீடியோஸ்க்கு வந்திருக்கு. 80 பைசா 1000 வியூஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 31,200 ரூபா ஒரு மந்த் அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும். நான் மினிமமாக சொல்கிறேன், அதிகமாக தான் வந்திருக்கும். வாரத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 7,800 ரூபா வந்திருக்கும் அவங்களோட இன்கம். ஒரு நாளைக்கு பார்த்தா 1,114 ரூபா வருது. லாங் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் 1.1 சம்திங் மில்லியன் போயிருக்கு. அதுக்கு கண்டிப்பாக 60 to 70,000 கண்டிப்பாக வந்திருக்கும். இதே மாதிரி செலிபிரிட்டிஸோட வீடியோ உங்களுக்கு இன்கம் போடணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.